சந்திச்சிருக்கு. இதை எப்படி கடந்து வரும் சார் திமுக இயக்கம்? என்ன கஷ்ட காலம் புரியல. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்எல்ஏ உதயநிதி பதிலளித்துள்ளார். திமுக இயக்கம் இதுக்கு முன்னாடியும் பல இது போன்ற கஷ்டகாலங்களை சந்திச்சிருக்கு. இதை எப்படி கடந்து வரும் சார் திமுக இயக்கம்? என்ன கஷ்ட காலம் புரியல. இல்ல சார், இதுக்கு முன்னாடியும் கடந்த தேர்தல்கள்ல பல தேர்தல்கள்ல இது மாதிரி தேர்தலுங்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மக்கள் முடிவெடுப்பாங்க. தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதுலாம் எங்களுக்கு பெருசாக பாதிக்காது. எவ்வளோ பெரிய வெற்றியும் பார்த்துருக்குறோம், மிகப்பெரிய தோல்விகளையும் பார்த்துருக்குறோம். ஆனால் அதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே மக்களோட மக்களாக களத்தில் நிற்போம். அதுதான் எங்களுடைய. சார், இவ்வளவு ஒரு திமுக மேல் நம்பிக்கை வச்சு இத்தனை எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். இன்னும் முழுசாக நம்பர் இன்னும் கவுண்டிங் போயிட்டு இருக்குது. இன்னும் முழுசாக நம்பர்கள் வரல. இருந்தாலும் எங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், புதுசாக ஆட்சி அமைக்கக்கூடிய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றாக செய்ய வேண்டும். மக்கள் பணியில் அனைவரும் சேர்ந்து பணியாற்றும். திரைத்துறையிலிருந்து வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் எந்த துறையிலிருந்து இது மக்கள் பணி. மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு நாங்கள் அதை மதிக்கிறோம், தலைவணங்குறோம். புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் அவருக்கு வாழ்த்து சொல்றீங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், புதுசாக அமைய இந்த அரசிற்கும், புதுசாக ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.